ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன். சபரி வந்துட்டு அவர் சுற்றி இருக்கிற ஆட்களால் தான் வந்து அழிய போகிறார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்குது அவர்கிட்ட, நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பேரை விட ரொம்ப நல்ல தங்கமான ஒரு ஆள். ஆனால் சுற்றி இருக்கிற கன்னி அவங்க அக்கா மாதிரியும், இவர் தம்பி மாதிரி எஃப்ஜே தம்பி மாதிரியும், ரம்யாவை தங்கச்சி மாதிரியும் பார்க்குற காரணத்தினாலே இவர் வந்து அவரோட கேம் அழியுது. அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நேரங்கள் சொல்லியிருப்பேன், அவரோட மைண்டுமே கொலாப்ஸில் இருக்குது. அதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படி கேட்டால் ரம்யா ஜோ. டீமில் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டோட ஹீரோ யாருன்னா அரோரா. சூப்பர், அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பஸர் அடிக்கிறாங்க. பிக் பாஸ் கிளியர் கட்டாக சொல்கிறாரு, மாடர்ன் சினிமாஸ் டீமில் எந்த நபர் எதுவும் செய்யலை, கேரக்டரில் முழு ஈடுபாடோடு இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி அதாவது டீம் இன்வால்மெண்ட்டு கேரக்டர் எல்லாத்தையுமே முழு ஈடுபாடோடு செய்யாத நபரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு அவரோட வன்மத்தை கக்கிட்டு போயிட்டார். விஜே பார்வதி அங்கே கேரக்டரில் முழு ஈடுபாடோடு அதை சொல்லுங்கன்னா, அரோரா பற்றி அன்றைக்கி நேற்று நைட்டு இதை சொன்னாங்க, துரையை பற்றி இதை சொன்னாங்க, அப்புறம் கமருதுக்கிட்ட லவ் பண்ணுறாங்க. ஏன்பா அதெல்லாம் உன்னுடைய இங்கே பாரு, நீ மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்கப்பா அப்படிமா இருந்துச்சு. ஃபுல்லாக வன்மம். எப்படி தான் இவரெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு அதுதான் கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நம்ம இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுவாங்க. இவர் மட்டும் இப்படி மாதிரி பச்சைக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்கார். இவர் இந்த அரோரா, கனி, விக்ரம் எப்படின்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே. இப்போ பாருங்களேன், இதை சொன்னவொன்னே எல்லோரும் எஃப்ஜே, சாண்ட்ரா எல்லாருமே எஃப்ஜே தான் சொல்லிட்டு போகிறாங்க. ரம்யா முதற்கொண்டு வியானாலாம் கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க எஃப்ஜேவை. இவர் வரார், ஃபஸ்ட்டு வந்தார் சபரி, வந்து நின்னார். நான் அப்புறமா சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னப்பா அப்படின்னு, பேண்ட் லூஸ் ஆயிடுச்சா? இது பேண்ட் லூஸ் ஆயிடுச்சா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, பேண்ட் இப்போ டைட் ஆயிடுச்சாப்பா? அந்த வந்து நான் வரேன். சொல்லுங்கப்பா, யாருப்பா அப்படின்னு. விஆரம். யார் விஆர்னா யார்? இந்த நம்ம இவர் கானாவனு தான். செம்ம டென்ஷன் ஆகிட்டார் கமுருது. உட்காந்தோடனே எதுக்கு நீ இப்போ அவரை சொன்ன அப்படின்போது, ஆமாம் கேரக்டரில் அவர் இல்லையா? பிக் பாஸ் என்ன சொன்னார்? முழு ஈடுபாடு இல்லாதவங்களும் இதில் எந்த இதுவுமே கேரக்டர் விட்டு அப்பப்போ வெளியே வந்தவங்களும் அந்த மாதிரி தானே சொன்னாங்க. நீ என்ன கேரக்டர் விட்டுனா? அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் அதனால தான் அவர் எனக்கு அதுதான் தெரிஞ்சுதான். என்ன இது? அதாவது தம்பியை வந்து விட்டு கொடுக்க மனசு வரமாடு. விஜய் சேதுபதி அவர்கள் இதை வந்து வன்மையாக இன்றைக்கி வந்து வச்சு செய்யணும். நாளைக்கெலாம் சனிக்கிழமை வச்சு செஞ்சாதான் சபருடைக்கும் கொஞ்சமாவது வெளியே வரும். இல்லைனா அப்படியே போயிடுவாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு கேங்கில் வந்துட்டு எவ்வளோ பெரிய கேங் வந்துச்சு. அதில் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர் சபரி. ஆனால் இப்படி ஒன்றுமே இல்லாமல் போகிறாருந்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருக்கே தெரியும் இதை சொன்னால் எங்கே வந்து எஃப்ஜே வந்து வருத்தப்படுவோன்னு நினச்சிட்டு சொல்லாமல் இருக்கார். ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் கேமு தனியாக தானே விளையாட வந்தீங்கன்னு எனக்கு கமுருதி போட்டு கிழிச்சார். அப்படியும் பார்த்தோன்னா கேரக்டர் விட்டு சரி எஃப்ஜே வந்து கேரக்டர் விட்டு வெளியே வரலையா அப்படின்னு கேட்டார். வந்தானே, நீ கூட தான் வந்து குகையில் குணா மாதிரி பண்ணும்போது அப்பப்போ கேரக்டர் விட்டு வெளியே வந்தேன், நான் உன்னை சொன்னான்னு கேட்டார். ஆமாம், சொல்லலை. அப்புறம் டீம் இன்வால்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, போய் அவரை போய் சொல்கிறேன், அவர் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது அவருக்குள்ள பதில் இல்லை. என்கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, பிக் பாஸ் வந்து கேரக்டர் விட்டு யார் வெளியே வராமல் இருந்தாங்க, வந்த மாதிரி இருந்துச்சு கேட்டாங்க. அது வந்துட்டு கானாவனம் தான். எதுக்கு இப்படி மழுப்பணும்? நேர்மையாக இருந்துட்டு போயிடலாமே. இப்போ நீங்கள் வந்து இந்த உறவை சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்க? வெளியே போய் நீங்கள் வந்து உங்களுக்காக அவ்வளோ பேர் வந்து வருத்தப்படுறாங்க, கமெண்ட் செக்ஷனில் போகிறாங்க, சபரி நல்லவருங்க, அவங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு. நானுமே ரொம்ப அவளை எதிர்பார்க்குறேன். ஆனால் இவர் ஒரு வாட்டி வந்து அடுத்தவங்களுக்காகவே பேசி ரொம்ப அவமானப்படுறார். இதுலேயும் எஃப்ஜேவை பற்றி சொன்ன அடுத்த நிமிஷமே கனி அங்கேருந்து வராங்க கொடை பூச்சின்னு. யார் எஃப்ஜேவை பற்றி சொன்னது? எம்மா தாய் குழம்பா கொஞ்சம் உட்காருமா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குமா, போதும் அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கனியுமே சரி சபரியுமே சரி, உண்மையிலே கனி கூட நல்ல திறமையான ஒரு ஆள், நடிப்பு திறமை சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் அவங்களது வெறுப்பேற்றுறதை வந்து பார்த்திங்கன்னா கனிலாம் வல்லமை பெற்றவங்க. அது அழகாக நல்ல மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு பேசினா கனி மாதிரி பாயிண்ட் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.